ஆட்டோ ரிக்ஷா உறவுகளுக்கு வணக்கம். ஒரு நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என் வண்டியில் ஃபோர்க்கு பெண்டு, அந்த ஃபோர்க்கு பெண்டு எடுத்து ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கில் பின் அடிக்கிறதுக்கு மொத்தமாக எவ்வளோ ஆச்சு சிந்தாரிப்பேட்டையிலன்றதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்லேருந்து எடுக்கும் போதே ஃபோர்க் வந்து லைட்டாக பெண்டாக தான் இருந்தது. அது வந்து செக் பண்ணி எடுக்கலை, லைட்டாக அப்பா ஓட்டி பார்த்துட்டு வண்டி நல்லா இருக்குன்றதுனால எடுத்துட்டாரு. நம்ம சென்னை டிராஃபிக்கில் சென்னையில் இருக்க ரோடு கண்டிஷனுக்கு ஓட்ட அது 4 நாள் வந்து பெண்டு ரொம்ப அதிகமாகவே ஆகிடுச்சு. நார்மலாக பார்த்தீங்கன்னா கை விட்டு ஓட்டினா வண்டி பேலன்ஸாக ஸ்ட்ரைட்டாக போகும். என் வண்டி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் அப்படியே சல்லுன்னு வலிச்சிரும் ஃபோர்க் வந்து பெண்டாக இருக்கிறதுனால. அதுவே பார்த்தீங்கன்னா 4 நாள் வந்து கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்பவே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃப்ளோர்க்கில் பார்த்தீங்கன்னா பின் அடிக்கணும். புது வண்டி யாரெல்லாம் எடுத்துருக்கீங்களோ எல்லாருமே போயிட்டு பார்த்தீங்கன்னா சிந்தாரிப்பேட்டையில் ஃபோர்க்கு பின் அடிச்சிருங்க. ஏன்னா ஃபோர்க்கு பின் அடித்து அதில் நம்ம க்ரீஸ் வச்சா தான் வண்டி வீல் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக சுற்றும். இது வந்து எனக்கு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க, நான் இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலாம் சொல்லி தள்ளி போட்டு கடைசியில் ஃபோர்க்கு ரொம்ப பெண்டு அதிகமானனால கை வலிக்க ஆரம்பித்தோன்னே போயிட்டேன். எனக்கு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா சிந்தாரிப்பேட்டையில் ஃபோர்க்கு அந்த ஒரு மெக்கானிக் ஷெட்டில் கழட்டி கொடுத்தாங்க. அந்த கழட்டி கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா 400 ரூபா கேட்டாங்க. அந்த கழட்டி கொடுத்த ஃபோர்க்கை போய் பெண்ட் எடுத்து பின் அடிக்கிறதுக்கு மொத்தமாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 700 ரூபா தான் ஆச்சு. பின் அடிக்கிற இடத்துல ஒரு 700 ரூபா, ஃபோர்க்கு மாட்டுற இடத்துல ஒரு 400 ரூபா. மொத்தமாக எனக்கு வந்து முடிஞ்சிச்சு. ஆயிலும் அப்படியே ஜென்ரலாக செக் பண்ணி ஆயில் மட்டும் டாப் அப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தடுத்த வீடியோ என்ன வரணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு என்ன வீடியோ தேவையோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போய்ட்டு டைப் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவை எடுத்து போடுற மாதிரி பார்க்குறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்காக நான் எப்படியா இருந்தாலும் போட்டுருவேன்.